அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம். ஒரு நபரோ ஒரு பொருளோ காணாமல் போனால் தற்போது பிரசன்ன முறையில் அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிரசன்ன ஜோதிடங்கள் வருவதற்கு முன்பு பழைய காலங்களில் நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு மட்டுமே ஒரு பொருள் காணாமல் போனால் அல்லது ஒரு நபர் தொலைந்து போனால் அவர்கள் திரும்ப வருவார்களா, அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றி 100% சரியாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு பொருள் ரோகிணி நட்சத்திரத்தன்றோ, பூசம் நட்சத்திரத்தன்றோ, உத்திரம், விசாகம், பூராடம், அவிட்டம், ரேவதி இந்த 7 நட்சத்திரங்களில் ஒரு பொருளோ ஒரு நபரோ காணாமல் போனால் அவர்கள் உடனே கிடைத்து விடுவார்கள். இந்த பொருள்கள் காணாமல் போனவரோ அல்ல பொருளோ திருடு போயிருந்தால் அவைகள் கிழக்கு நோக்கியே சென்றிருக்கும். கிழக்கு திசையில் தேடி பார்க்கும்போது அந்த நபர் கிடைத்து விடுவார். அதே போல ஒரு பொருளோ அல்லது ஒரு நபரோ மிருகசீடம், ஆயில்யம், அஸ்தம், அனுசம், உத்திராடம், சதயம், அஸ்வினி இந்த 7 நட்சத்திரங்களில் காணாமல் போயிருந்தால் இவர்களை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் கிடைத்துவிடும். இந்த நபரோ பொருளோ தெற்கு திசை நோக்கி தேட வேண்டும். நபர் காணாமல் போயிருந்தாலும் தெற்கு திசை நோக்கியே சென்றிருப்பார். பொருள் காணாமல் போனாலும் எடுத்தவர் தெற்கு திசை நோக்கியே சென்றிருப்பார். அப்படி தேடும்போது அது கிடைத்துவிடும். ஆனால் திருவாதிரை, மகம், சித்திரை, கேட்டை, புரட்டாதி, பரணி, அபிஜித் நட்சத்திரம், அதாவது உத்திராடம் 4ஆம் பாதமும் திருவோணம் 1ஆம் பாதமும் அபிஜித் நட்சத்திரம் என்பனப்படும். ஆக இந்த 7 நட்சத்திரங்களில் ஒரு பொருள் காணாமல் போனாலோ ஒரு நபர் காணாமல் போனாலோ அது கிடைக்காது. அதை தேடுவது வீண் வேலை. ஆனால் இவர்கள் காணாமல் போன நபர் எங்கேயோ இருக்கிறார் என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த நபர் திரும்பி வரமாட்டார். பார்த்தவர்கள் சொல்லுவார்கள், இவரை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் திரும்ப வரமாட்டார். அதே போல்தான் அந்த பொருளும் திரும்ப கிடைக்காது. இதுபோல நம் முன்னோர்கள் நட்சத்திரங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது முதல் கூட்டு நட்சத்திரத்திற்கு அந்தாக்ஷா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதற்கு குருட்டு நட்சத்திரம் என்று பெயர். இதில் காணாமல் போனவர்கள் தான் கிழக்கு திசை நோக்கி சென்றிருப்பார்கள். கிடைத்துவிடும். ஒரு வாரத்திற்குள் அவர்களை கண்டுபிடித்து விடலாம். 2வது குரூப் நட்சத்திரங்களுக்கு மந்தாக்ஷா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதற்கு சிறிய கண்கள் என்று பொருள். இவர்கள் கிடைத்து விடுவார்கள். தெற்கு திசையில் இருந்து கிடைப்பார்கள்.
கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனால் கிடைத்து விடுவார்கள். மூன்றாவது குரூப் நட்சத்திரத்திற்கு மத்தியாக்ஷா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மத்தியாக்ஷா என்றால் நடுத்தரமான நட்சத்திரங்கள் என்று. இதில் காணாமல் போன பொருளோ காணாமல் போன நபரோ கிடைக்க மாட்டார்கள். ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு காணாமல் போன நகரை அந்த ஊரில் பார்த்தேன், இந்த ஊரில் பார்த்தேன் என்று ஒரு சிலர் நம்மிடம் சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கும் சரியாக தெரியாது. ஆகவே இதில் காணாமல் போனவர்களோ பொருளோ கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நம் முன்னோர்கள் நட்சத்திரங்களை வைத்து பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த நட்சத்திரங்களை எப்படி பிடித்தார்கள் என்பதுதான் இதில் உள்ள விசேஷம். கவனித்து பார்த்தீர்களானால் சந்திரனின் முதல் நட்சத்திரம் ரோகிணி, சனியின் முதல் நட்சத்திரம் பூசம். அதுவே சூரியனின் 2வது நட்சத்திரம், குருவின் 2வது நட்சத்திரம், சுக்கிரனின் 2வது நட்சத்திரம், செவ்வாயின் 3வது நட்சத்திரம், புதனின் 3வது நட்சத்திரம். இதுபோல அந்த அந்தாக்ஷா நட்சத்திரங்கள், குருட்டு நட்சத்திரங்கள் என்று இந்த நட்சத்திரங்களை பிரித்துள்ளார்கள். இதில் வருவது சந்திரன், சனி, சூரியன், குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த 7 கிரகங்களுக்கு மட்டுமே இந்த நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 தொகுதிகளிலுமே ராகு கேதுவை அவர்கள் சேர்க்கவே இல்லை. காரணம், ராகு கேதுக்கள் கிரகங்கள் இல்லை, அவை ஒரு வெட்டுப்புள்ளிகள், நிழல் கிரகங்கள் என்று கூறுகிறோம். ஆகவே இவர்கள், நம் முன்னோர்கள் ராகு கேதுவை கிரகங்களாக எடுத்துக்கொள்வதில்லை. இதை வைத்து நம்மிடம் ஒருவர் இந்த பொருள் காணாமல் சென்று விட்டது, அல்ல நபர் காணாமல் சென்று விட்டார் என்று சொல்லும்போது அவர் காணாமல் போன நட்சத்திரம் என்ன என்று பார்த்தால் அது கிடைக்குமா, கிடைக்காதா, கிடைக்கும் என்றால் எந்த திசையிலிருந்து கிடைக்கும் என்பதை பற்றி துல்லியமாக சொல்ல முடியும். அனைவரும் இதை பயன்படுத்தும் விதத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். எனது ஃபோன் நம்பர் 94 87 31 33 00 மற்றும் 93 64 11 12 94. வாழ்க வளமுடன்.